ओंकार स्वरूपा ओंकार स्वरूपा ओंकार स्वरूपा तुझ नमो तुझ नमो तुझ नमो ओंकार स्वरूपा सद्गुरु समर्था ओंकार स्वरूपा सद्गुरु समर्था अनाथाच्या नाथा तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो ओंकार स्वरूपा सद्गुरु समर्था ओंकार स्वरूपा सद्गुरु समर्था अनाथाच्या नाथा तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो नमो माय बापा गुरु कृपा घना तोडिया बंधना माया मोहा मोह जाळ माझे कोण निरशील तुझ वीण दयाळा सद्गुरु राया तुझ नमो 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 ओंकार स्वरूपा सद्गुरु समर्था ओंकार स्वरूपा सद्गुरु समर्था अनाथाच्या नाथा तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो तुझ नमो सद्गुरु राया माझा आनंद सागर त्रैलोक्या आधार गुरुराव त्रैलोक्या आधार गुरुराव त्रैलोक्या आधार गुरुराव स्वामी असे स्वयं प्रकाश गुरुराव स्वामी असे स्वयं प्रकाश ज्या पुढे उदास चंद्र रवी पुढे उदास चंद्र रवी ज्या पुढे उदास चंद्र रवी रवि शशी अग्नि नेणतिजा रूपा रवि शशी अग्नि नेणतिजा रूपा स्वप्रकाश रूपा नेणे वेद स्वप्रकाश रूपा नेणे वेद स्वप्रकाश रूपा नेणे वेद
प्रकाश रूपा तुझ नमो. तुझ नमो, तुझ नमो, तुझ नमो. एका जनार्दनी गुरु परब्रह्म. एका जनार्दनी गुरु परब्रह्म. तयाचे परिणाम सदा मुखी. तयाचे परिणाम सदा मुखी. तयाचे परिणाम सदा मुखी. तयाचे परिणाम सदा मुखी. तुझ नमो, तुझ नमो, तुझ नमो. ओंकार स्वरूपा सद्गुरु समर्था. ओंकार स्वरूपा सद्गुरु समर्था. अनाथाच्या नाथा. तुझ नमो, तुझ नमो, तुझ नमो, तुझ नमो, तुझ नमो. तुझ नमो, तुझ नमो, तुझ नमो. तुझ नमो, तुझ नमो, तुझ नमो. जय श्री माताजी. அனைவருக்கும் காலை வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேம். ஓகே, தேங்க்யூ. கேக்குது. நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். நமது கவனத்தை ஒருநிலைப்படுத்தி நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் அல்ல. தாயே, தங்களின் அன்பை நாங்கள் பரிபூரணமாக பெறுவதற்குரிய கருவிகளாக தயவு செய்து எங்களை மாற்றி அமைத்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கு முழுமையின் முழு அர்த்தத்தையும் எங்களுக்குள் தயவு செய்து உணர்த்தி விடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்கான இந்த காலை தியானத்தை தொடங்குவதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள்.
கவனம் நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः। त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நமது இரு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களை சுத்திகரிப்பு செய்து நாங்கள் எப்பொழுதும் சம நிலையிலேயே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் ஆதி அன்னையான தாங்கள் நாங்கள் எங்களின் அறியாமையாலும் மாயைகளாலும் செய்கின்ற தங்களுக்கு எதிரான அனைத்து செயல்களையும் தாங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு எங்கள் அனைவருக்கும் சமமான நிலையை தந்து அருள் புரிகிறீர்கள்.
தாயே, தயவு செய்து தங்களைப் போன்ற சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் எங்களுக்கும் தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. இடா நாடி கவனத்தை நம்முடைய இடா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் ஆசைகளிலிருந்து விடுபட செய்யுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் கடந்த காலத்திலிருந்து விடுபட்டுள்ளோம். எங்களின் இடது நாடியில் உள்ள அனைத்து சக்கரங்களையும் தயவு செய்து சுத்திகரிப்பு செய்திடுங்கள் அம்மா. தாயே, தெய்வீகத்தின் தூய்மையான விருப்பத்தை எங்களுள் எப்பொழுதும் நிலைநிறுத்திடுங்கள் அம்மா. நாங்கள் தங்கள் அருளால் சகஜ யோகிகளாக மாறியுள்ளோம். அந்த யோகிகளுக்குரிய நிலைப்பாட்டையும் அவர்களுக்குரிய விருப்பங்களையும் உண்மை எதுவென்ற நிலையையும் தயவு செய்து எங்களுக்குள் உணர்த்திடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் மாயைகளிலிருந்து விடுபட்டு யோகிகளுக்குரிய நிலையை பெறுவதற்கு தயவு செய்து எங்களுக்கு அருள் புரியுங்கள் தாயே. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எங்களின் இடா நாடியில் அமைதி நிலையை உணர்ந்து ஆனந்தத்தில் இருக்கின்றோம். தாயே, இந்த ஆனந்தமானது எங்களின் பரிணாமத்திற்கு ஏற்ற ஒரு பாதையான சுழுமுனை நாடியில் நாங்கள் ஒன்றிணைகிறோம் தாயே. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம்.
பிங்களா நாடி. கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற நான் என்ற அகந்தையை அகற்றிவிடுங்கள் அம்மா. தாய், தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எதிர்காலத்தின் பயத்திலிருந்து விடுபட்டுள்ளோம். தாய், தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவே. தாயே, எங்களின் செயல்களுக்கும் அதற்குரிய சக்தியையும் அளிப்பவர் தாங்களே ஆவே. எங்களின் செயல்கள் அனைத்தும் ஒரு யோகிகளுக்குரிய செயல்களாக அமைவதற்கும் அவற்றை உண்மை நிலையோடு நின்று நாங்கள் செய்வதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், தங்கள் அருளால் நாங்கள் பிங்களா நாடியில் அமைதி நிலையையும் ஆனந்தத்தையும் உணர்கிறோம் தாயே. இந்த உணர்தலோடு நாங்கள் பரிணாமத்திற்கு ஏற்ற பாதையான சுழுமுனை நாடியில் ஒன்று சேர்கிறோம். தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் இந்த சரணடைதல் என்பது வாய் வார்த்தைகளாக அல்லாமல் முழுமையாக சரணடைதலாக இருப்பதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. சுழுமுனை நாடி. கவனத்தை மெதுவாக சுழுமுனை நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை பாதையை சுத்திகரிப்பு செய்திடுங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் சுழுமுனை பாதையில் இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில், எண்ணங்கள் அற்ற நிலையில் தங்களின் அன்பை மட்டுமே முழுமையாக உணர்கிறோம் தாயே. இந்த உணர்தலில் எங்களுக்குரிய உண்மை நிலையை தயவு செய்து உணர்த்தி விடுங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் ஆத்ம விழிப்புணர்வு பெற்று சகஜ யோகிகளாக இருக்கின்றோம். அந்த யோகிகளுக்குரிய நிலைப்பாட்டோடு நாங்கள் நிலைத்திருக்க தயவு செய்து எங்களுக்கு வலிமையை தாருங்கள் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் நிலைத்திருப்பதற்கும்
உண்மை நிலையோடும் சத்தியத்தோடும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களின் இந்த வேண்டுதல்களானது தியானத்தின் போது மட்டும் அல்லாமல் எங்களின் ஒவ்வொரு நிமிடத்தின் வாழ்க்கை நிலையிலும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் தங்களின் அன்பிலும் பாதுகாப்பிலும் முழுமையாக நிறைந்திருக்கிறோம் என்ற எண்ணமானது எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. அப்பொழுதுதான் எங்களால் யோகியின் நிலைப்பாட்டை உணர இயலும். தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. He is the father, the guru, and he must be worshipped. Before you do any puja, guru must be worshipped. First the Sri Ganesha and then the guru has to be worshipped. That's why I came to the sea. We all learned that we all have to worship this and not to spoil things like this. See now, that's not a good idea. You should never spoil a seashore. That's your father's archer, not be spoiled. And also, to wear funny dresses and misbehave in the presence of your guru is inauspicious. One should not do like that. If you spoil the beach, you might invite the typhoons and you might have all the problems. So one should be very careful. If you are on the seashore, you have advantages. But the greatest disadvantage is that Guru is very powerful and extremely holy and auspicious. Absolutely auspicious. So one has to be careful on that. Those who have eaten here or done these things are very wrong. They don't understand what the sea means. May God bless you. Shri
சில நிமிடம் அமைதியான தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம், தாய். எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேசராக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருக்கிறோம் என்ற உணர்வானது உள்முகமாக முழுமையாக நிறைந்திருக்கிறது தாயே. தயவு செய்து நாங்கள் அதை வெளிப்புறமாகவும் உணர்வதற்கு அருள் புரியுங்கள் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் தியானத்தின் மூலம் தங்களின் அன்பை முழுமையாக உணர்கிறோம். அந்த உணர்தலில் நாங்கள் அன்பு, கருணை, மன்னித்தல் குணம், விவேகம், தூய்மை, மங்களகரம், சரணடைதல் போன்ற குணங்களை முழுமையாக பெறுவதற்கு ஏற்ற கருவிகளாக எங்களை மாற்றி அமைக்கிறோம் தாயே. தயவு செய்து எங்களை முழுமைப்படுத்துதல் என்பது தங்களால் மட்டுமே இயலும் அம்மா. தாங்கள்தான் எங்களை முழுமையான சகஜ யோகிகளாக மாற்ற இயலும். தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. ஆதிசக்தியின் துகளாக இருக்கும் எங்களின் குண்டலினி தாயும் எங்களுள் சக்கரங்களிலும் நாடிகளிலும் மேல் எழும்பும் பொழுது எங்களால் இறைவனின் தூய்மையான அன்பை உணர்ந்து கொள்ள இயலுகிறதம்மா. அதை நாங்கள் எப்பொழுதும் எந்த நிலையிலும் உணர்ந்து கொள்வதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் தாயே. தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் எங்களின் குண்டலினி தாயை மேலெழும்ப அனுமதி தாருங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः।
கவனம் மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம், மெதுவாக நாபி சக்கரம், தாயே எங்களின் நாபி சக்கரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணுவாக அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தாயே தங்கள் அருளால் நாங்கள் மன அமைதியுடனும் திருப்தியுடனும் கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றோம். தாயே நாங்கள் எங்களின் அனைத்து விதமான கவலைகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் மாயைகளிலிருந்தும் முழுமையாக தங்களிடத்தில் அவற்றை விட்டுவிட்டு இறைவனோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் இருக்கும் பொழுதுதான் எங்களால் மன அமைதியும் திருப்தியும் கருணையும் கொண்டிருக்க முடியும் அம்மா. இவற்றை நாங்கள் முழுமையாக தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கும் நிலையை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. நாங்கள் பரிபூரணமாக தங்களின் அன்பை உணர்கிறோம். அந்த உணர்தல் உள்ளும் புறமுமாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. எங்களின் உள்ளில் நாங்கள் ஆனந்தத்தையும் அமைதி நிலையையும் உணர்கிறோம் தாயே. நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். எங்களின் குரு தத்துவமும் மேம்படுவதற்கும் நிலையோடு இருப்பதற்கும் தயவு செய்து வலிமையை தாருங்கள் அம்மா. நாங்கள் தங்களின் குழந்தைகள் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொண்டிருப்பதற்கு தயவு செய்து எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள் தாயே. எங்களுக்குள் ஸ்ரீ லக்ஷ்மி தத்துவம் நிறைந்திருக்கும் பொழுது ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவமானது முழுமையாக்கப்பட வேண்டும் அம்மா. தயவு செய்து நாங்கள் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தை பெற்றிருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. மந்திரம் ஸ்ரீ லக்ஷ்மி விஷ்ணு சாக்ஷா. ஓம் त्वमेव साक्षात् श्री लक्ष्मी विष्णु साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய இருதய சக்கரம்,
கவனம் மெதுவாக நம்முடைய விசுத்தி சக்கரம் கவனம் மெதுவாக ஆக்ஞா சக்கரம் மெதுவாக சகஸ்ரார சக்கரம் தாயே, தங்கள் அருளால் நாங்கள் உள்ளேயும் வெளியேயும் ஒருங்கிணைப்பு நிலையை உணர்கிறோம் தாயே. எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கின்ற எல்லா சக்கரங்களிலும் உள்ள அமைதி நிலையை நாங்கள் சகஸ்ராரத்தில் இணைத்திருக்கிறோம் அம்மா. தாயே, நாங்கள் முழு அமைதியோடும் ஆனந்தத்தின் வெளிப்பாட்டோடும் இருக்கிறோம் என்ற உணர்வு எங்களுக்குள் நிலைத்திருக்கிறதம்மா. தாயே, நாங்கள் எண்ணங்கள் அற்ற நிலையில், முழுமையாக சந்தேகமற்ற நிலையில், அமைதி நிலையில் நிலைத்திருக்கிறோம் தாயே. எங்களுக்கு இந்த நிலையை ஏற்படுத்தி தந்த தங்களுக்கு எங்களின் நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் தாயே. கவனம் நமது சகஸ்ரார சக்கரத்திற்கும் சற்று மேலே கொண்டு செல்லவும். महिषासुरमर्दिनी माता जगदम्बे, हे महिषासुरमर्दिनी माता जगदम्बे, हे मधुकैटवनाशिनी माता जगदम्बे, जय जगदम्बे जय जगदम्बे जय 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 जगदम्बे। हे महिषासुरमर्दिनी माता जगदम्बे, हे महिषासुरमर्दिनी माता जगदम्बे, हे मधुकैटवनाशिनी माता जगदम्बे, जय जगदम्बे जय जगदम्बे जय जगदम्बे, जय जगदम्बे जय जगदम्बे जय जगदम्बे, जय जगदम्बे जय जगदम्बे जय जगदम्बे, जय
ईश्वरी ज्ञान प्रदायिनी सहयोग स्थापिनी माँ हे जन्मदायिनी माँ निद्रा तमसिनी नंदिनी माता जगदम्बे भोगवती अमोघा चामुंडा जगदम्बे विलासिनी सुखदा निष्कामा जगदम्बे जय 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 जगदम्बे महाकाली शांता कामस्वरूपा महाकाली शांता कामस्वरूपा पद्मालया सदा पूजा पूर्णा पद्मालया सदा पूजा पूर्णा उग्रप्रभा सर्वमङ्गला मा जगदम्बे वज्रकङ्काली रक्तप्रिया जगदम्बे योगिनी परमानन्दरूपिणी जगदम्बे जय 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 जगदम्बे माँ தாயே, ஆதிசக்தியான தங்களின் அன்பை நாங்கள் பரிபூரணமாக உணர்வதற்குரிய நிலையை எங்களுக்கு தந்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, எங்களை இறைவனின் ஆனந்தத்தில் நாங்களும் அந்த ஆனந்தத்தோடு நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு அந்த நிலையை தந்தமைக்கும் நாங்கள் அதை உணர்வதற்கும் தங்களின் அன்பு மட்டுமே காரணம் அம்மா. எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். மந்திரம் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷா. ஓம் त्वमेव साक्षात् श्री निर्विकल्पा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. எண்ணங்களற்ற நமது இதே நிலையில் நாம் அன்னையின் அருளுரையை கேட்போம். Buddha means a person who is enlightened.
So Gautama became Buddha, as you people now have become Sahaja-yogis. But because he went through all these various penances, whatever he learned became part and parcel of him. But in Sahaja Yoga, it is all Sahaj. So we always conclude everything that this is after all Sahaj. And when we try to work out anything, we always say, oh, it will work out spontaneously, it's all right, Mother will do for us. This is a common feeling with Sahaja. So whether to put you all through that long process or to give you realization was a question before me. Because in these days of confusion, there cannot be much time to put you through all which Buddha had gone, and he was one individual, I had to put all of you. That would have been very difficult. I don't know how many would have sustained it. Most of them would have dropped out halfway, or maybe quarter of the way. So, it was done in a Sahaj manner. You did not have to sit in a banyan tree. Ultimately, you got your realization. Your Kundalini was awakened. And you got your enlightenment. But that enlightenment which settled in Buddha is not settled in us because our chakras were not cleansed as he had cleansed his chakras. We had the same body, the same mind, and the same attitude when we got realization. As we were looking at the house of God, still we are looking at the house of God, but you have entered inside the house and you have to look out from the windows. This you forget. And though we are sitting now on a hilltop, out of all the congestion and all the traffic, still you see a car, you get frightened. You don't know you are sitting on top of a hill where your mother has put you nicely. And that is how you try to behave. When I get reports about Sahaja Yogis, I'm quite amazed that they do not know that they are realized souls now. That's why Buddha talked of desirelessness. It's not possible before realization. Even after realization, I find it's difficult. Some sort of a subtle desire exists, and where you have to work it out, you do not work it out saying that our ego will be catching. So wherever it suits us, we work that way. Wherever it suits, we work this way. The solution of the whole thing is one, which I found out myself, was this, that it's a collective happening. A person who is an individual can never get over his ego. Individualistic person cannot get over his ego. The one who lives individually, wants to enjoy everything individually, can never get over his ego because you have not gone through all that penances. Or else, if you are an individual, then you better go through all these penances and then come back. So the solution is to wash all our chakras, cleanse our life in the collective. And this is what was
the solution of the problem of ego. Formerly, everything worked out individually. Like that, to go to Himalayas, take some guru, then the guru will throw him out, then he'll go to another guru, then work there, then he'll throw it out. Then next life he'll be born again he'll be thrown out. Ultimately, if one guru accepts, all right, well, he's beaten up, he's tortured, he's cheated everywhere, hanged upside down. And then, ultimately, if any guru gets nearer to any one individual, he would give him realization. This was the situation. But in Sahaja Yoga, the door is open, anybody can come in. Anybody. Get your realization. Because I have faith in collectivity. This collective life will definitely give you what Buddha got through his individual efforts. But there also we fail, that we do not know how to be collective. Individualism is all the time around us. In every way we think of individuals. Wherever collectivity has worked, Sahaja Yoga has prospered. And wherever it has not worked, there has been a problem. So it is very important that we should look at ourselves and see for ourselves and see how much collective we are. Do you enjoy collectivity or not? Are you aiming at collectivity or not? As soon as I thought of this Kabela place you have seen, and I thought that I'll make a little ashram there near the river for you. Immediately people said, Mother, is it all right if we buy our own houses here? Immediately. Then what is the purpose? And then they will call me, Mother, please come to my house for dinner. Please come to my little house for some tea. I'm not interested. So in Sahaja Yoga, unless and until you really become collective in every sense, you cannot ascend and you cannot wash yourself, you cannot cleanse yourself. This point he did not say, but in a way he did say, because he has said, Buddham Sharanam Gacchami. First I surrender myself to my self-realization. Then he said, Dhammam Sharanam Gacchami, means the dharma in me, I myself surrender to that dharma. That is spirituality. And thirdly, he said, Sangam Sharanam Gacchami. Sangha means collectivity. I surrender myself to the collectivity. But he did not know how to give amas realization at that time. So he got hold of disciples who had to shave off their heads, whether you are a queen or a king, who had to wear only one cloth, whether you are a man or a woman, who had to have only one mat to sleep in a big hall, no husband and wife, no marriage, nothing. And they had to beg their food in the village and feed the Guru, and also they themselves
had to eat that food whether it was sufficient or not. That is not in Sahaja. Everything is enjoyable in Sahaja from the very beginning. And you are supposed to be absolutely joyous people in Sahaja. That is there. But the joy of the collectivity, if you do not know how to enjoy, then you cannot ascend. Because there's no other way out. What is the other penance? For some people, even collectivity is a penance till they start enjoying it. And they are very troublesome. This is not good, very critical. Some of them stay in the ashram and criticize everything all the time. This is not good, I don't like this, I don't like that. So here, in complete awareness, you cannot be mesmerized. If you are mesmerized, then you can live whatever way you like. But in complete awareness and full understanding, we have to become collective. This is one of the solutions for our cleansing. We can say like this, supposing my hands are dirty. So I go to one tap and I find there's one drop coming. So can't wash. So I go to another place, there's no water. Third place, I find there's nothing available. Ultimately, I reach the place where I find some water. Then I wash myself completely because I know I can't find it anywhere else. But in Sahaja Yoga, you are immersed in the water of collectivity. If you enjoy this collectivity and can swim in that, then there is no problem. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, எனது ஆத்ம விழிப்புணர்வு பெற்று உணர்தலில் நான் முழுமையாக சரணடைகிறேன். தாயே, நான் நிர்மல் தர்மத்திடம் சரணடைகிறேன். தாயே, நான் கூட்டுணர்வோடு ஒருங்கிணைந்த நிலையில் சரணடைகிறேன். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் தூய்மையான சகஜ யோகிகளாக
மாறி இருக்கிறோம் என்ற உணர்வானது எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், இன்றைய நாளில் எங்களுக்கு தியானத்திற்கு ஏற்ற சூழ்நிலையை அமைத்து தந்தமைக்கும் தங்களின் அறிவுரையும் அன்பு மொழியையும் எங்களால் கேட்கக்கூடிய நிலையை எங்களுக்கு தந்தமைக்கும் எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திரு பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களின் இன்றைய வாழ்க்கை நிலையில் எங்களின் செயல்பாடுகளில் அனைத்திலும் தாங்களே நிறைந்திருக்க வேண்டும் அம்மா. அதை நாங்கள் உணர்வதோடு ஆனந்த நிலையிலும் சாட்சி பாவத்துடனும் பற்றற்ற நிலையிலும் அன்பாகவும் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.